ஹாப்பி டே. இப்போ நம்ம ஒரு சிம்பிளான இன்ட்ரெஸ்டிங்கான பிரெயின் பூஸ்டிங் ஆக்டிவிட்டி, அதாவது பசில் கேம் பார்க்க போகிறோங்க. இந்த பசில் கேம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக அவைலபிளாகிற ஒரு கேம் தாங்க இது. இதனால் நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குது. நினைவாற்றல், அதாவது மெமரி இன்க்ரீஸ் ஆகுது, ஃபோக்கஸ் இன்க்ரீஸ் ஆகுது, காக்னிட்டிவ் ஸ்கில்ஸ், அதாவது சிந்திக்கும் திறனும் நல்லா இன்க்ரீஸ் ஆகுது. இந்த பசிலை நம்ம கம்ப்ளீட் செய்யும்போது நமக்கு நம்மளுடைய மனதுக்கும் மூளைக்கும் நல்ல மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் கிடைக்கிறதால யார் வேணாலுமே ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாப்பி டே. ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளான பிரெயின் பூஸ்டிங் ஆக்டிவிட்டி பார்க்கலாங்க. இதில் நாங்கள் கலர்ஃபுல் பிம்பாம் பால்ஸ் வச்சு ஆக்டிவிட்டி செஞ்சுருக்கோம். நீங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு, அதாவது சுண்டல் வகைகள், பீட்ஸு, ஸ்டேஷ்னரிஸு, இந்த மாதிரி எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு விஷயந்தாங்க, யூஸ் பண்ணுற திங்ஸ் ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் சேஃப்டியாக இருக்கணும். ஒரு சார்ட்டில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான லைன்ஸ் போட்டுருங்க. நீங்கள் இந்த டிசைனை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு பேட்டர்ன்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இதில் உங்கள் குழந்தையோட ஃபிங்கர்லையோ இல்லை ஒரு ஸ்கேல்லையோ இல்லை ஸ்டிக்லேயோ இல்லை ஆல்டர்னேட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வச்சு ட்ரேஸ் பண்ண சொல்லும்போது அவங்களுக்கு பென்சில் கிரிப் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். இதனால் ஹேண்ட் ரைட்டிங்கும் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. கலர்ஸ் நம்ம டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணியிருக்கிறதால அவங்களுடைய மைண்டும் ரெஃப்ரெஷ் ஆகுது. பேட்டர்ன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறதால ஃபோக்கஸும் நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. ஹாப்பி டே. இப்போ ஒரு சிம்பிளான ஈஸியான ஆக்டிவிட்டி நம்ம வீட்டிலையே செய்கிற மாதிரி பார்க்க போகிறோம். இது சிம்பிளாக இருந்தாலும் இதோட பெனிஃபிட்ஸ் ரொம்ப அதிகங்க. இதை குழந்தைங்க செய்கிறதால ஓரல் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகுது. அதனால் ஸ்பீச் நல்லா டெவலப் ஆகுது. ஐ கான்டாக்டு, அந்த ட்ராக்கிங் ஸ்கில்ஸ் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் ஆகுது. காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் இம்ப்ரூவ் ஆகுது. ஒக்காபுலரி ஸ்கில்ஸும் இம்ப்ரூவ் ஆகுது. இந்த பேலன்சிங் எக்ஸசைஸ் லிப்பு, டங்கு, ஜா இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதால அவங்களுக்கு ப்ரொனன்சியேஷனும் நல்லா ப்ராப்பராக வரும். இந்த ப்ளோயிங்லேயே நம்ம இன்னும் சில ஆக்டிவிட்டீஸ் கூட ட்ரை பண்ணலாம். ப்ளோயிங் பபிள்ஸ், ப்ளோயிங் எ பால், விசில், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.